ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நூடுல்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இந்த மாதிரி ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், அதே சமயத்துல ஹெல்தியாவும் இருக்கும். நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. இன்னைக்கு நூடுல்ஸ் பண்றதுக்காக 2 பேக்கெட் இப்பி நூடுல்ஸ் எடுத்திருக்கேங்க. அடுத்ததா ஒரு பேன் வச்சுக்கலாங்க. பேன் நல்லா சூடாகட்டும். அதுல 1 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா வெள்ளை உளுந்து பருப்பு கொஞ்சமா சேர்த்துக்கலாங்க. கறிவேப்பிலை சிறிதளவு சேர்த்துக்கலாங்க. அடுத்ததா நம்ம பெரிய வெங்காயம் நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. பச்சை மிளகாய் 1 எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததா தக்காளி 1 எடுத்து பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் பிரவுன் கலர் ஆகிற வரைக்கும் வதங்கட்டுங்க. பூண்டு சின்ன சின்னதா கட் பண்ணது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இஞ்சியும் அதே மாதிரி பொடி பொடியா கட் பண்ணது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்ப இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. நம்ம வெஜிடபிள்ஸ் ஏதாச்சும் சேர்க்கணும்னா இதுல சேர்த்துட்டோம்னா நமக்கு ரொம்பவே ஹெல்தியா இருக்குங்க. இப்போ நம்ம இப்பி நூடுல்ஸ்ல இருக்கிற மசாலா சேர்த்துக்கலாங்க. நம்ம 2 பேக்கெட் இப்பி நூடுல்ஸ் எடுத்துருக்கிறங்காட்டி நம்ம 2 பேக்கெட் மசாலா இருந்துச்சு அதுல, அதனால அதையும் சேர்த்துக்கலாம். இப்ப அதுலயே மூட் மசாலான்னு ஒன்று இருந்துச்சு, அதனால அதையும் சேர்த்துக்கலாங்க, நல்லா இருக்கும். இப்போ இது எல்லா மசாலாவையும் சேர்த்தாச்சு. இப்ப நல்லா வதக்கி விட்டுருணுங்க. இதைய பாருங்க, இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ நம்ம நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கிற கேரட்டை கழுவி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமா பீன்ஸ் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம். இப்போ இது எல்லாமே இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுருணுங்க. இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுடலாங்க. மசாலாவெல்லாம் இந்த காயில நல்லா பிடிச்சிருங்க இப்படி வதக்கும் போது. இப்போ ஒரு 5 டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாங்க. இந்த நாம இந்த டம்ளர்ல தான் நான் 5 டம்ளர் தண்ணி ஊத்தி இருக்கிறேங்க. 5 டம்ளர் தண்ணி ஊத்தினோம்னாலே நமக்கு கரெக்டா இருக்கும். நம்மளோட போட்டிருக்க இந்த காய் எல்லாமே நல்லா வெந்துடும் அப்படியே கொதிக்கும் போது. பாருங்க, தண்ணி நமக்கு இந்த மாதிரி கொதிக்கணும். கொதிக்கும் போதே நம்ம போட்டிருக்க காய் மசாலா இது எல்லாமே நல்லா வெந்து வந்துடும் நமக்கு. இப்ப நம்ம இப்பி நூடுல்ஸ் உடைக்காம அப்படியே சேர்த்துக்கலாங்க உள்ள. இப்ப அப்படியே லைட்டா கிளறி விட்டா போதுங்க. அப்படியே மெதுவா நம்ம திருப்பி போட்டுறணுங்க. இந்த நூடுல்ஸ் இந்த மாதிரி அப்படியே மெதுவா கிளறி விட்டா போதும். இந்த மாதிரி வருங்க நமக்கு. இப்ப வெஜிடபிள்ஸ் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்து கொடுக்கும்போது ஈஸியா சாப்பிடுவாங்க. இந்த தண்ணி எல்லாம் நல்லா சுண்டும் போது நமக்கு நூடுல்ஸ் ரொம்ப நல்லா வெந்துருங்க. பாருங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு.
இப்போ வந்து மேலால மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க. மல்லித்தலை சேர்த்து கிளறி விட்டுடலாம். மீதி இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா சுண்டிடுச்சு. இதுல வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா எந்த மசாலாவுமே சேர்க்கலைங்க. ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. நம்ம சேர்த்திருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்துட்டு நல்லா ஹெல்தியா இருக்கிறங்காட்டி இது நமக்கு வந்து ஹெல்தியானதாகவும் இருக்குங்க. இதை வந்து உங்க வீட்லயே மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சதா இருக்கும். நூடுல்ஸ் செய்யும்போது சும்மா நூடுல்ஸ் போடாம இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் சேர்த்து செய்யும்போது நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஹெல்தியாவே இருக்கும். ஸோ இது இந்த மாதிரி உங்க வீட்லயும் எல்லாரும் நூடுல்ஸ் செஞ்சு பாருங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப டேஸ்டாவும் இருந்துச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.